லுஹருக்கும் ஃபஜ்ருக்கும் இடையில் 50 ஆயத்துகள் ஓதுகிற அளவிற்கு இடைவெளி இருந்தது என்கிற வாசகம் சகர் செய்கிற நம் கவனத்திற்குரியது. சில பேர் எல்லாம் பாங்கு சொல்லுவதற்கு ஆரம்பிச்சதுக்கு பின்னாடியும் பாங்கு முடிகிற வரையும் சாப்பிடலாம் என்கிற அடிப்படையில் எல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக விளங்குகிற அந்த விளக்கம் தவறு. 50 ஆயத்துகள் இடைவெளி இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சகர் சம்பந்தமாக வந்திருக்கிற செய்தி. அடுத்து இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சகர் சம்பந்தப்பட்ட இன்னொரு செய்தி என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரம்ஜான்ல என்னை கூப்பிட்டாங்க. தானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல சஹூரி ஃபீ ரமதான். ரமதானுடைய சஹர்ல எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க, வாங்கன்னு சொன்னாங்க. நான் போனேன். அகால ஹதும்ம இலல் கதாஇல் முபாரக். பாப்பா பரக்கத்தான உணவன் பக்கம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னை சாப்பிட வச்சாங்க. இப்போ ரசூலுல்லாஹுடைய வார்த்தையில ஹதும்ம இலல் கதாஇல் முபாரக், பாக்கியம் பொருந்திய உணவு. அதாவது தட்டுல இருக்கிறது சாப்பாடா, ரொட்டியா, பேரிச்சம்பழமா, தயிரா, பழமா, கறியா, மீனா, இல்ல என்ன இருந்தாலும் பரவாயில்லை, சகர் நேரத்தில் தட்டில் இருக்கிறதா, அதுக்கு பேர் அல் கதா உல் முபாரக். அபூதாவுது நசை ரெண்டிலேயும் நோன்பு சம்பந்தப்பட்ட பாடத்தில் இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த ஹதீஸ் பதிவாக இருப்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதே நசை ஷரீஃபில் நம் கவனத்திற்கு வர வேண்டிய இன்னொரு செய்தி அப்துல்லாஹ் இப்னு அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன, சஹாபாக்களில் ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள்ல ஒருவர் ரசூலுல்லாஹ் சஹர் செஞ்சுட்டு இருக்கிறப்ப உள்ள நுழைஞ்சிட்டாங்க. தகல அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யதஸஹர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் உணவு சாப்பிட்டு இருக்கிறப்ப உள்ள நுழைஞ்சிட்டார். அகால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொன்னாங்க, இன்னஹா பரக்கத்துன் அஅதாகுமுல்லாஹு இய்யாஹா ஃபலா ததஊஹு. இது சஹர் பரக்கத்தாகும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய பெரிய பரக்கத், அதை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் என்ன வாய்ப்பாவது ஏற்படுத்தி சகர் செய்துவிட வேண்டும் என்பதை சொல்லப்படுகிறது. இதுவெல்லாம் சகர் குறித்து காணப்படுகிற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நபிமொழிகள். இறுதியாய் ஒரு செய்தி, சகராக இருந்தாலும் இஃப்தாராக இருந்தாலும் யாருக்காவது சகருக்கு உணவு கொடுத்தால், யாருக்காவது இஃப்தாருக்கு அவர்கள் இஃப்தார் செய்வதற்கு தேவையான உணவை ஏற்பாடு செய்து கொடுத்தால் உண்மையாகவே அந்த செலவு பாக்கியமானது, அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பிரியமானது, நம்முடைய செல்வத்தின் பரக்கத்திற்கு காரணமானது. சொல்ல போனா ஒருவருக்கு இஃப்தார் செய்வதற்கு தேவையான ஏற்பாடு செய்கிற போது அவர் நோன்பு வைத்த கூலி அளவுக்கு இந்த ஏற்பாடு செஞ்சவருக்கும் கிடைக்கும். இதனால் அவரின் கூலி ஒன்றும் குறையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை. ஒருத்தருக்கு நோன்பு திறக்கிறதுக்கு தேவையான எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். ஒரு கஞ்சி, ஒரு பேரிச்சம்பழம், தண்ணி, ஜூஸ், என்னென்னலாம் இன்னைக்கு பண்றோமோ பலகாரங்கள் அத்தனையும் கொடுக்கிறோம். அப்போ அவ்வாறு கொடுப்பவருக்கு நோன்பாளியின் நன்மையை போல கிடைக்கிறது, நோன்பாளியின் நன்மையில எதுவும் குறையாது. ஆக இந்த சகருக்கு உணவு கொடுக்குதல், இஃப்தாருக்கு உணவு கொடுக்குதல், இந்த ரெண்டுமே பாக்கியமானவை. அதுல ஹதீஸ்ல அதிகம் வலியுறுத்தப்படுவது இஃப்தாருக்கு தருவதுதான். நம்மிடத்துல காலப்போக்கில் இன்றைக்கு சகர் உணவும் அப்படி பிரபலமாகிவிட்டது. இது உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தி. சகர் குறித்தும் இஃப்தார் குறித்தும் ஒரு விழிப்புணர்வு. என்னன்னா, இஃப்தார் மட்டுமே கஞ்சி காய்ச்சி ஊற்றி நோன்பாளிகளுக்கு தருதல் என்கிற நம்முடைய நாட்டின் எல்லா பள்ளிவாசல்களிலும் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற இந்த அமல் இப்போது சகரிலேயும் ஏற்பட்டு நாடு முழுக்க இலவச சகர் உணவுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. எக்கச்சக்கமான இலவச சகர் உணவுகள். அநேகமாய் ஒரு 10 வருஷத்திற்கு முன்னாலே சகர் உணவுகள் எல்லாம் எங்கேயுமே இருக்காது. இப்போதெல்லாம் ஊருக்கு நம்ம ஊரில் சகர் உணவு இலவசமாய் கிடைக்கும் இடங்கள் அப்படின்னு சொல்லி வரிசா பட்டியல் புக் பண்ணுவதற்கு போன் நம்பர்களோட தரப்படுகிறது. பிரயாணத்துல இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த ஊர்ல, எந்தெந்த பஸ் ஸ்டாண்ட்ல, எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்ல சகர் உணவு கிடைக்குங்கிற பட்டியல் சமூக வலைத்தளம் பூரா வருது. திருச்சியில் கிடைக்கும் இடம், மதுரையில் கிடைக்கும் இடம், தேனியில் கிடைக்கும் இடம்னு பெரிய பட்டியலே வருது. நீண்ட பட்டியல்கள். அதாவது சகர் உணவுகள் இலவசமாய் தருதல் என்பது பரவலாக்கிவிட்ட இந்த நிலையில் அதை குறை சொல்றதோ நிறைவா இது பண்றதோ அதெல்லாம் இல்லை. சில விஷயங்கள் கவனத்திற்குரியவை. ஒண்ணு, ஜகாத்தினுடைய பொருளில் சகர் உணவு எல்லாத்துக்கும் தருதல் என்பது ஏற்புடையது அல்ல. மார்க்கம் அதை ஒத்துக்கொள்ளாது. எத்தனையோ பேர் பார்க்கிறோம் தமிழகத்தினுடைய ஊர்கள்ல, அவங்க ஜகாத்தினுடைய பணத்தை தூக்கி பள்ளிவாசல்லையோ அல்லது யாராவது சகர் ஏற்பாடு செய்யறவங்க கொடுத்துறாங்க. கொடுத்து உணவு போடுங்க. அந்த உணவு வந்து சாப்பிடுகிற எல்லாரும் ஜகாத்தை பெறுகிற அளவுக்கு தகுதி உள்ளவர்கள் தானா? ஏன்னா ஜகாத்தினுடைய பொருளாக கொடுத்தால் அதை வந்து வாங்குறதுக்கு தகுதி உள்ளவங்க தானே சாப்பிடணும். நமக்கு தெரிந்து மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற பெரிய பெரிய வேலையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து குடும்ப சூழல் இல்லை, சகர் உணவு அவர்களால் சமைத்து சாப்பிட முடியாது. எனவே பள்ளிவாசல்லையோ அல்லது சகர் சாப்பாடு கொடுக்குற இடங்கள்லயோ போய் சாப்பிடுறாங்க. அவர் மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு சம்பாதிக்கிறார். அவர் ஜகாத்து கொடுக்குற நிலைமையில இருக்கிறார். அவர் போய் இலவசமாக சகர் தருகிறார்கள் சாப்பிடுறாரு. முதல்ல இது உறுதி செய்யணும். அது சதகா தொகையாக இருந்தால் சாப்பிடலாம், ஹதியா, நன்கொடை, இபா இதெல்லாம் சாப்பிடலாம். ஜகாத்தாக இருந்தால் ஜகாத்து பெறுகிற அளவுக்கு தகுதி உள்ளவர்கள் மாத்திரம்தான் அதை சாப்பிட முடியும்.
ஆனா எங்களுக்கு ஏற்பாடு இல்ல, வீடு இல்ல, சகர் அங்கதான். ஒன்றும் இல்லை. ஒரு சகருக்கு தேவையான ஒரு உணவுக்கான தொகையை அந்த இடத்துல கொடுத்து விட்டு, யார் ஏற்பாடு செய்றாங்களோ அவங்கள்ட்ட குடுத்துட்டு நம்ம சாப்பிட்டு போயிரலாம். சமீப காலங்களில் சகர் உணவுகளிலும், இஃப்தார்களிலும் இந்த கவனம் மீறப்படுகிறது என்பது ரொம்ப முக்கியம். முக்கியமா சமுதாயத்துக்கு கொண்டு போற செய்தி. இஃப்தாரிலேயும் கஞ்சிக்கு பணம் கொடுப்பவர்கள் ஜகாத்தை கொடுக்கிறார்கள். கொடுப்பவர்களிடம் தயவு கூர்ந்து சொல்லுகிறோம். பள்ளிவாசல்ல எல்லாரும் வந்து கஞ்சி குடிக்கிற இடத்தில், அதில் குறிப்பா பல்வேறு பள்ளிவாசல்களில் காய்ச்சி ஊற்றப்படுகிற கஞ்சிகளை காப்பிர்களும் பெற்றுச் செல்லுகிற சூழ்நிலையில் நீங்க ஜகாத்து காப்பிர்களுக்கு கொடுத்தால் செல்லுமா? ஜகாத்து பணக்காரர்களுக்கு கொடுத்தால் செல்லுமா? எனவே ஜகாத்து தொகையை தயவு கூர்ந்து சகர் உணவுக்கும் தர முடியாது, இஃப்தார் உணவுக்கும் தர முடியாது. ஜகாத்து கேட்கவும் கூடாது. கஞ்சிக்காக ஜகாத்து தாருங்கள் என்று கேட்பதற்கும் அனுமதி இல்லை. அன்பானவர்களே, யாரெல்லாம் வழங்குகிறார்களோ அந்த வள்ளல்களை கேட்டுக் கொள்கிறோம். அவர்கள் தயவு செய்து ஜகாத் அல்லாமல் சதக்கா தொகைகளாக கொடுக்கட்டும். அல்லது தான தர்மங்கள், நன்கொடைகள், வேறு அன்பளிப்புகள் எப்படி வேண்டுமானாலும், ரமதான் அன்பளிப்பு அல்லாஹ் நிறைய அதற்கு பன்மடங்காக்கி இறைவன் பகரமாக தருவான் என்பதில் சந்தேகமில்லை. இரண்டாவது செய்தி, சகருக்கும் இஃப்தாருக்கும், கஞ்சிக்கோ அல்லது இஃப்தாருக்கோ சகர் உணவுகளுக்கோ பணம் தருகிற பெருமக்களை தயவுந்து கேட்டுக் கொள்கிறோம். தவறான வருவாய் உள்ளவர்கள் தர வேண்டாம். சகரில இருந்து இஃப்தார் வரை பசி, தாகம் எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹுவுக்காக தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு ரப்புக்காக நோன்பு வைத்த இறைவன் சொல்லுகிறானே, நோன்பு எனக்கு, நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன் என்று. அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாய்க்கு நீங்கள் கொடுக்கிற பேரித்தம்பழம் ஒரு தவறான வருவாயிலிருந்து தரப்படுமானால் நிச்சயமாக அந்த குற்றத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். நன்மையை செய்ய போய் பாவத்தை சுமக்கிற சூழ்நிலை வந்துவிடக்கூடாது. அதனால் சகருக்கும் இஃப்தாருக்கும் தருபவர்கள் ஜகாத்திலையும் தர வேண்டாம், அதே போல ஹராமான காசிலிருந்தும் தர வேண்டாம். இன்னொரு முக்கியமான செய்தி, இது சாப்பிடுறவங்களுக்கு, கொடுக்கிறவங்களுக்கு சொன்னோம், சாப்பிடுறவங்களுக்கு சொல்லுகிறோம். தயவு செய்து நீங்கள் எந்த பள்ளிவாசலில், எந்த இடத்தில், எந்த கமிட்டியில், எந்த மண்டபத்தில் நீங்கள் நோன்பு திறந்தாலும், சகர் வைத்தாலும், நோன்பு இஃப்தார் திறந்தாலும் அது ஜகாத்து தொகை இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். ஜகாத்து வாங்குவதற்கு நீங்கள் தகுதியாக இருந்தால் தாராளமாக சாப்பிடலாம், இஃப்தார் செய்யலாம். அப்படி இல்ல, நாம ஜகாத்தை பெறுகிற அளவுக்கு இல்ல, அல்லாஹ் நல்லா தான் வச்சிருக்கானா, இஃப்தாரா இருந்தாலும் சரி, சகரா இருந்தாலும் சரி, பணம் கொடுத்து விட்டு சாப்பிடுங்கள். அந்த பள்ளிவாசல் ஒருவேளை இல்ல நாங்க இலவசமா தர்றோம்னாலும் அவங்கள்ட்ட இது ஜக்காத் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அன்பானவர்களே, காசு பணம் கொடுப்பவர்கள் இந்த விஷயத்தில் இஃப்தாரிலே கவனம் வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மாண்பிற்குரிய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கு, சகர் மற்றும் இஃப்தார் ஏற்பாடு செய்யக்கூடிய சமுதாயத்தின் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ்வுக்காக நீங்கள் தவறான வருவாயை நோன்பாளிக்கு கொடுத்து நீங்கள் பாவியாகிவிட வேண்டாம். நாங்க 1000 பேத்துக்கு கொடுத்தோம் என்பது பெருமையான விஷயமாக இருக்கலாம். நீ 1000 பேத்துக்கு தூய்மையான காசு கொடுத்தாயா, நீ 1000 பேருக்கு ஹராமாக இல்லாமல் ஹலாலாக கொடுத்தாயா என்பதற்கெல்லாம் அந்த பொறுப்பாளிகள் பதில் சொல்ல வேண்டும். ஒரு பேரித்தம் பழமாயினும், நீங்கள் கொடுக்கிற தண்ணீர் பாட்டிலாயினும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். தவறான வருவாயை வாங்கியோ, ஜகாத்து காசை வாங்கியோ இது போன்ற காரியங்களில் தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் தந்துவிட வேண்டாம் என்பதை சமுதாயத்திற்கு கவனப்படுத்த வேண்டிய நேரம். எனவே இலவச சகர் உணவுகளும் இஃப்தார் உணவுகளும் பெருகிவிட்ட காலச்சூழலில் இது குறித்த பேணுதலை உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டியது நம் எல்லோருடைய கடமை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சகர்